ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனல்ல திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் ஆன்லைனில் புக் செய்யக்கூடிய முழுமையான தகவல்களை பார்க்கலாம். திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் ஆன்லைனில் புக் செய்வதற்கு ஏதாவது ஒரு திருமலை தரிசன டிக்கெட் கட்டாயமாக இருக்கணும். ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து சேம் டைம் மினிமம் 2 தரிசன டிக்கெட்டுகள் நீங்கள் புக் பண்ணியிருந்தால் மட்டுமே உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகும். எப்போ ஜென்ரல் அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகுதோ அந்த நேரத்தில் உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் செய்து திருமலை அல்லது திருப்பதியில் நீங்கள் ரூம் புக் செஞ்சுக்கலாம். தனி ஒரு நபருக்கு மட்டும் நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து ஒரு டிக்கெட் மட்டும் புக் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய தரிசன டிக்கெட்டுக்கு கீழே புக் அகாமடேஷன் லிங்க் எனேபிள் ஆகாது. நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ திருமலை மற்றும் திருப்பதியில் டிடிடி ரூம்ஸ் புக் செய்ய முடியாது. டிடிடி தனி ஒரு நபருக்கு ரூம் கொடுப்பது கிடையாது. ஒரு தரிசன டிக்கெட்டை வைத்து ஐதர் திருமலை அல்லது திருப்பதியில தான் ரூம் புக் பண்ண முடியுமே தவிர்த்து ஒரே தரிசன டிக்கெட்டை வைத்து 2 லொகேஷன்லையும் நாம ரூம் புக் பண்ண முடியாது. அதே போல ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு டிடிடி ரூம் தான் புக் பண்ண முடியும். கீழ் திருப்பதியில் திருச்சானூர் லொக்கேஷனில் இருக்கக்கூடிய தொலப்பா கார்டன்ஸில் ரூம் புக் செய்கிறதுக்கும் ஒண்டிமிட்டா மற்றும் தலக்கோனா லொக்கேஷனில் ரூம் புக் செய்கிறதுக்கும் எந்தவித தரிசன டிக்கெட்டும் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. திருமலை தரிசனத்திற்காக நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா ஐதர் திருமலா லொக்கேஷன் அல்லது திருப்பதி லொக்கேஷனில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒண்டிமிட்டாவில் இருக்கக்கூடிய கோதண்டராமர் கோவிலை நீங்கள் தரிசனம் செய்கிறதுக்காக போறீங்கன்னா நீங்கள் ஒண்டிமிட்டாவில் ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒண்டிமிட்டா திருப்பதியிலிருந்து 120 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அதே போல் தலக்கோனாவில் இருக்கக்கூடிய வாட்டர் ஃபால்ஸும் அங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலை தரிசனம் செய்கிறதுக்காக நீங்கள் போறீங்கன்னா தலக்கோனா லொக்கேஷனில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். தலக்கோனா திருப்பதியிலிருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டால் ஸ்ரீனிவாசம் ரெஸ்ட் ஹவுஸ் அல்லது மாதவம் ரெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். இந்த 2 கெஸ்ட் ஹவுஸுமே ஒரே பிரிமிசஸ்குள்ளே இருக்கக்கூடிய பில்டிங்ஸ். ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டால் விஷ்ணு நிவாசத்தில் நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். கீழ் திருப்பதியில் விஷ்ணு நிவாசத்தில் மட்டும்தான் டிடிடி ரூம்ஸ் ஆஃப்லைனில் கொடுப்பாங்க. மற்ற வேறு எந்த கெஸ்ட் ஹவுசஸ்லையுமே டிடிடி ரூம்ஸ் கீழ் திருப்பதியில் ஆஃப்லைனில் கொடுக்க மாட்டாங்க. திருமலையில் தினமுமே ஆஃப்லைன் ரூம்ஸ் CRO ஆஃபீஸுக்கு பேஸ்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆஃப்லைன் ரூம் புக்கிங் கவுண்டரில் ரூம்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. எலக்ட்ரானிக் லக்கி டிப், ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட், வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட், அங்க பிரதட்சணம் டிக்கெட், சீனியர் சிட்டிசன் பிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் டிக்கெட், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் வைத்திருக்கக்கூடிய எல்லாருமே அவங்களுடைய தரிசன டிக்கெட்டை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக ரூம் புக் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உங்களுடைய மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து மினிமம் 2 தரிசன டிக்கெட்டுகள் நீங்க புக் பண்ணியிருக்கணும். திருச்சானூர் 200 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட், டிடிடி லோக்கல் டெம்பிள் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் மற்றும் ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸை வைத்து நம்ம ஆன்லைனில் டிடிடி ரூம்ஸ் புக் பண்ண முடியாது. உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டால் நீங்கள் திருமலை அல்லது திருப்பதிக்கு நேரடியாக போய் ஆஃப்லைனில் தான் ரூம் புக் பண்ணணும். சப்போஸ் உங்களுக்கு திருமலா லொக்கேஷன்லையும் ரூம் தேவைப்படுது, திருப்பதி லொக்கேஷன்லையும் ரூம் தேவைப்படுதுன்னா நீங்கள் உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணிடுங்க. அந்த திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண மொபைல் நம்பர் லாகினை தவிர்த்துட்டு வேறொரு மொபைல் நம்பர் லாகின் மூலமாக கீழ் திருப்பதியில் திருச்சானூர் லொக்கேஷனில் ரூம் புக் பண்ணிக்கோங்க. அப்படி புக் செய்தால் நமக்கு 2 லொக்கேஷன்லையும் ரூம் கிடைக்கும். திருச்சானூர் லொக்கேஷனில் ரூம் புக் பண்ணுறதுக்கு ஏற்கனவே குறிப்பிட்டது போல தரிசன டிக்கெட் இருக்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. கீழ் திருப்பதியில் இருக்கக்கூடிய மற்ற கெஸ்ட் ஹவுசஸ்லாம் நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு நிச்சயமாக தரிசன டிக்கெட் இருக்கணும். வெவ்வேறு தரிசன டிக்கெட்டுகள் வெவ்வேறு நாட்களில் நம்ம புக் பண்ணியிருப்போம். ஆனால் எந்த தரிசன டிக்கெட் வைத்திருந்தாலும் நீங்கள் ஆன்லைன் ரூம் புக்கிங் எப்போ ஓப்பன் ஆகுதோ அன்றைய நாள் தான் நம்ம டிடிடி ரூம்ஸ் ஆன்லைனில் நம்முடைய தரிசன டிக்கெட்டை பயன்படுத்தி புக் பண்ணிக்க முடியும். எந்த மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்களோ அதே மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி தான் நீங்கள் ரூமும் புக் பண்ணணும். இப்போ மதியம் 3 மணிக்கு அகாமடேஷன் புக்கிங் ஓப்பன் ஆகுதுன்னா 2:55க்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஆப்லையும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க, டிடிடி வெப்சைட்லையும் லாகின் செஞ்சு வச்சுக்கோங்க. எக்ஸாக்டாக 3 மணி ஆன உடனேயே பில்கிரிம் சர்வீசஸ்க்கு கீழே அகாமடேஷன் என்ற ஐக்கன் இருக்கும். அந்த ஐக்கனை கிளிக் பண்ண உடனே வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும். எதில் உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் குறைவாக காமிக்குதோ அதில் நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு ப்ரொசீட் பண்ணுங்கள். இப்போ ஆப்பில் குறைவாக காமிக்குதுன்னா வெப்சைட் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வெப்சைட்டில்
டைம் குறைவாக காமிக்குதுன்னா ஆப் இமீடியட்டாக க்ளோஸ் பண்ணிடுங்க. ரெண்டுமே நம்ம சேம் டைம் புக்கிங் வரைக்குமே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம்னா மல்டிபிள் டிவைசஸில் லாகின் பண்ணியிருக்கோம் என்ற எரர் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது லாக் அவுட் ஆகிடும். வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் கம்ப்ளீட் ஆன உடனே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகும். அதை செக் பண்ணிவிட்டு கண்டினியூ பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு செலக்ட் லொக்கேஷன்னு 5 லொக்கேஷன் காமிக்கும். திருமலா எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ், திருப்பதி எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ், திருப்பதி, தலக்கோணா, ஒண்டிமிட்டா என்று 5 லொக்கேஷன்ஸ் காமிக்கும். இப்போ தரிசன டிக்கெட் இல்லாமல் நீங்கள் திருச்சானூர் தொலப்பா கார்டன்ஸ் ரூம் புக் பண்ணணும்னா திருப்பதி லொக்கேஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கோங்க. ஒண்டிமிட்டா, தலக்கோணாவில் ரூம் தேவைப்பட்டால் அந்த லொக்கேஷனை செலக்ட் செய்து நீங்கள் ரூம் புக் செஞ்சுக்கலாம். உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து ரூம் புக் பண்ண போறீங்க. திருமலாவில் உங்களுக்கு ரூம் தேவைப்பட்டால் திருமலா ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தரிசன டிக்கெட்டை வைத்து திருப்பதியில் ரூம் புக் பண்ண போறீங்கன்னா திருப்பதி ஃபார் டிக்கெட் ஹோல்டர்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டிக்கெட் ஹோல்டர்ஸ் ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் புக்கிங் ஹிஸ்ட்ரி பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். அதில் செலக்டில் நீங்கள் என்ன தரிசன டிக்கெட் புக் பண்ணீங்களோ அந்த டிக்கெட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த டிக்கெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய புக் அகாமடேஷன் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ மறுபடியும் அந்த பேஜ் புக்கிங் ஹிஸ்ட்ரியிலிருந்து கேலண்டர் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிடும். மறுபடியும் செலக்ட் லொக்கேஷன் என்ற ஆப்ஷன் இருக்கும். திருமலா, திருப்பதின்னு நமக்கு காமிக்கும். எந்த லொக்கேஷனில் உங்களுக்கு ரூம் தேவையோ அந்த லொக்கேஷனை செலக்ட் செஞ்சுக்கோங்க. இப்போது நீங்கள் எந்த நாளுக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த நாளும் அதற்கு முதல் நாள் 2 நாள் மட்டும்தான் உங்களுக்கு க்ரீன் கலரில் ரூம் புக் பண்ணுறதுக்கு ஹைலைட் ஆகும். சப்போஸ் நீங்கள் 7ஆம் தேதிக்கு தரிசன தேதி புக் பண்ணியிருக்கீங்கன்னா 7ஆம் தேதியும் 6ஆம் தேதியும் உங்களுக்கு க்ரீன் கலரில் ரூம் புக் செய்வதற்காக டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் நீங்கள் 1ஆம் தேதிக்கு ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா அதற்கு முன்னாடி மாதத்தினுடைய 30ஆம் தேதியோ 31ஆம் தேதியோ உங்களுக்கு ரூம் புக்கிங்காக டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா முதல் மாதத்தினுடைய அகாமடேஷன் புக்கிங் அதற்கு முன்னாடி மாதமே கம்ப்ளீட் ஆகியிருக்கும். ஸோ 1ஆம் தேதி தரிசனத்திற்காக செலக்ட் பண்ணவங்களுக்கு 1ஆம் தேதி மட்டும்தான் ரூம் புக்கிங்காக டிஸ்பிளே ஆகும். இதே நீங்கள் டிக்கெட் இல்லாமல் புக் பண்ணும்போது திருச்சானூர் தொலப்பா கார்டன்ஸ் லொக்கேஷனுக்கும் ஒண்டிமிட்டா மற்றும் தலக்கோணா லொக்கேஷனுக்கும் எல்லா தேதியுமே கிரீன் கலரில் டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எந்த தேதி வேண்டுமானாலும் சூஸ் பண்ணி நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கலாம். தேதி செலக்ட் செய்த பிறகு செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணணும். இந்த செக்இன் டைம் ஸ்லாட் 24 ஹவர்ஸ் ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. இதில் ஒரு நாளினுடைய 24 மணி நேரத்தை 6 மணி நேரமாக ஸ்ப்ளிட் பண்ணி 4 செக்இன் டைம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. இந்த செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ணுறப்போ ரொம்ப கவனமாக செலக்ட் பண்ணணும். நீங்கள் எந்த லொக்கேஷனுக்காக ரூம் புக் பண்ணுறீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு எந்த நேரத்தில் போய் ரீச் ஆவீங்களோ அந்த செக்இன் டைம் ஸ்லாட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டுக்கு 1 செகண்ட் நீங்கள் டிலேடாக போனாலும் உங்களுடைய ரூம் புக்கிங் சிஸ்டமால் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் செய்யப்படும். அதற்கடுத்து அந்த ரூமுக்காக ரெக்வெஸ்ட் பண்ணி நம்ம யார்கிட்டையும் போய் நிற்க முடியாது. ஸோ இந்த செக்இன் டைம் ஸ்லாட்டை கவனமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த செக்இன் டைம் ஸ்லாட் என்பது, அதாவது இந்த 6 மணி நேர ஸ்லாட் என்பது நம்முடைய ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் கொடுக்குறாங்களே தவிர்த்து இந்த 6 மணி நேரம் மட்டும்தான் நம்ம அலோகேட் ஆகக்கூடிய ரூமில் ஸ்டே பண்ணணும் என்ற பொருள் கிடையாது. ஸோ இந்த 6 மணி நேர செக்இன் டைம் ஸ்லாட் நம்முடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் செய்வதற்காக மட்டுமே. ரூம் புக் செய்த நாளன்று நம்முடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ண நேரத்திலிருந்து 24 மணி நேரம் நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இப்போது இந்த செக்இன் டைம் ஸ்லாட் செலக்ட் பண்ண பிறகு நீங்கள் திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணுறீங்கன்னா டேரிஃப் மட்டும்தான் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். அதாவது ரூம் ரெண்ட் மட்டும் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் இருக்கும். திருப்பதி லொக்கேஷனுக்கு நீங்கள் ரூம் புக் பண்ணுறீங்கன்னா கெஸ்ட் ஹவுஸும் டிஸ்பிளே ஆகும். அந்த கெஸ்ட் ஹவுஸில் இருக்கக்கூடிய வெவ்வேறு ரெண்டில் இருக்கக்கூடிய ரூம் ஆப்ஷனும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸில் எந்த ரெண்டில் ரூம் வேண்டும் என்பதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணி முடித்த பிறகு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய தரிசன டிக்கெட்டில் யாருடைய பேரில் எல்லாம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ரெட்ரீவ் ஆகி உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதில் யாராவது 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். அதற்கு மேற்பட்டு நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து நீங்கள் ரூம் புக் பண்ணாலும் உங்களுக்கு அலாட் ஆகக்கூடிய ஒரு ரூம்லேயே நீங்கள் எத்தனை பேர் வேண்டுமானாலும் தங்கிக்கலாம். அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ 2 பேர் தான் நாங்கள் செலக்ட் பண்ண முடிஞ்சது. மீதம் இருக்கக்கூடியவங்க எங்களோட சேர்ந்து ஸ்டே பண்ணலாமான்னா தாராளமாக ஸ்டே பண்ணிக்கலாம். இதை செலக்ட் செஞ்சுட்டு கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ டு பேமெண்ட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ரூம் ரெண்ட்டும் காஷன் டெபாசிட்டும் பே பண்ணுறதுக்கு 3 பேமெண்ட் ஆப்ஷன் டிஸ்பிளே ஆகும்.
UPI, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மற்றும் நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த ஆப்ஷன் கன்வீனியண்ட்டாக இருக்குமோ, எந்த ஆப்ஷன் உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா ஒரு புக்கிங் ரெஃபரன்ஸ் நம்பரும் உங்களுடைய ரூம் ரெசிப்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு டவுன்லோட் பட்டனும் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் மட்டும்தான் வந்திருக்கு, எங்களுக்கு ரூம் புக் ஆகலை, ரூம் புக் பண்ணுறதுக்கான டவுன்லோட் ரெசிப்டும் இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுடைய ரூம் புக் ஆகலைன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு ரூம் புக் ஆகாமல் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் டெபிட் ஆகியிருந்தால் 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளேயே அந்த அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு மறுபடியும் ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் உங்களுக்கு ரூம் புக் ஆகலைன்னா மறுபடியும் நீங்கள் ரூம் புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ நம்ம ரூம் புக் செஞ்சு முடிச்சிட்டோம். ரூம் அலாட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பற்றி பார்க்கலாம். நீங்கள் திருமலா லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா CRO ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ARP கவுண்டரில் போய் உங்களுடைய செக்இன் டைம் ஸ்லாட், அதாவது அந்த 6 மணி நேரத்திற்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணிக்கலாம். நம்முடைய செக்இன் ஸ்லாட்டுக்கு முன்னதாகவே போகலாமான்னா நீங்கள் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதற்கு ரொம்ப ஏர்லியரானா அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் செக்இன் டைம் ஸ்லாட்டுக்கு ஒரு செகண்டாக டிலேடாக போனாலும் நம்முடைய ரூம் கேன்சல் ஆகிடும். ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் செய்த 15 நிமிடத்திற்குள்ளேயே உங்களுடைய ரெஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு எந்த கெஸ்ட் ஹவுஸில் எந்த ரூம் நம்பர் உங்களுக்கு அலோகேட் ஆகியிருக்கு என்ற டீட்டெயில்ஸும், அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போகிறதுக்கான கூகுள் மேப் லிங்க்ஸும், கூடவே அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு நீங்கள் எத்தனை மணிக்குள்ளே வந்து உங்களுடைய ரூமை செக்இன் பண்ணணும் என்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்திருக்கும். அதற்கடுத்து நீங்கள் அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் ரூம் செக்இன் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் திருப்பதி லொக்கேஷனுக்கு ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா எந்த கெஸ்ட் ஹவுஸில் நீங்கள் ரூம் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த கெஸ்ட் ஹவுஸினுடைய ரிசப்ஷன் ஆஃபீஸுக்கு போய் உங்களுடைய செக்இன் டைம் ஸ்லாட்குள்ளே நீங்கள் உங்களுடைய ரூம் ரெசிப்டை ஸ்கேன் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் மாதவம் கெஸ்ட் ஹவுஸே ரூம் புக் பண்ணியிருந்தாலும் செக்இன் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்ரீனிவாசன் கெஸ்ட் ஹவுஸுக்கு தான் போகணும். ஸ்ரீனிவாசன் கெஸ்ட் ஹவுஸ், மாதவம் கெஸ்ட் ஹவுஸ் ஏற்கனவே சொன்னது போல் அடுத்தடுத்து இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் தான். ஸ்ரீனிவாசன் கெஸ்ட் ஹவுஸில் போய் நம்ம மாதவம் கெஸ்ட் ஹவுஸினுடைய ரூம் ரெசிப்ட் ஸ்கேன் செய்த பிறகு அங்கேருந்து நம்மளை ரீடைரக்ட் பண்ணுவாங்க. திருப்பதி லொக்கேஷனில் புக் செய்திருந்தாலும் திருமலா லொக்கேஷனில் புக் செய்திருந்தாலும் சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூம் வேக்கன்சிஸ் பொறுத்து நமக்கு ரூம் அலோகேட் பண்ணி கொடுக்கக்கூடிய காரணத்தினால இந்த பர்டிகுலர் ரூம் தான் வேணும், கோவிலுக்கு பக்கத்தில் ரூம் வேணும் அப்படி என்று நம்ம யார்கிட்டையும் போய் ரெக்வெஸ்ட் பண்ண முடியாது. இது ஆட்டோமேட்டிக் அலாட்மெண்ட் முறையில் நமக்கு கிடைக்கக்கூடிய ரூம். ஸோ எந்த ரூம் கிடைச்சிருக்கோ அந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும். திருப்பதி மற்றும் திருமலா லொக்கேஷனில் நமக்கு அலாட் ஆகியிருக்கக்கூடிய கெஸ்ட் ஹவுஸில் போன பிறகு நம்முடைய ரூம் ரெசிப்டை கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய ரிசப்ஷன் ஆஃபீஸில் கொடுக்கணும். இது யார் கொடுக்கணும்னா, நம்முடைய ரூம் ரெசிப்டில் யார் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் மென்ஷன் செய்யப்பட்டிருக்கோ அவங்களுடைய ஆதார் கார்டோடு போய் இந்த ரிசப்ஷன் ஆஃபீஸில் போய் ரூம் செக்இன் பண்ணணும். 2 பேரும் இருக்கலாம் அல்லது 2 பேரில் யாராவது ஒருத்தர் இருந்தே ஆகணும். இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரூம் அலாட் செஞ்சு கொடுப்பாங்க. இந்த 2 பேரில் ஒருத்தர் கூட வரலைன்னா நிச்சயமாக நமக்கு ரூம் கொடுக்க மாட்டாங்க. ரூம் புக் செய்த நாளன்று யாரினுடைய பேர் இருக்கோ அவங்களால வர முடியல, அவங்களுடைய ரூம் ரெசிப்டும் ஆதார் கார்டும் நாங்கள் எடுத்துகிட்டு போனால் எங்களுக்கு ரூம் கொடுப்பாங்களான்னா நிச்சயமாக ரூம் கொடுக்க மாட்டாங்க. இப்போது அந்த பேரில் இருக்கக்கூடியவங்களே, ரூம் ரெசிப்டில் இருக்கக்கூடியவங்களே இந்த ரிசப்ஷன் ஆஃபீஸில் போய் செக்இன் பண்ணக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஆதார் கார்டும் ரூம் ரெசிப்டும் செக் பண்ணி பார்த்துட்டு வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ரூம் கீ கொடுப்பாங்க. இந்த வெப் கேமராவில் யார் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களே தான் ரூம் வெக்கேட் பண்ணும்போது மறுபடியும் கீ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு அப்போவும் ஒரு முறை வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுப்பாங்க. இந்த 2 ஃபோட்டோலையும் இருக்கக்கூடிய நபர் ஒரே நபராக இருந்து இந்த 2 ஃபோட்டோவும் மேட்ச் ஆனால் மட்டுமே காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும், இல்லைன்னா ரீஃபண்ட் ஆகாது. இப்போது நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூம் 24 மணி நேரத்திற்கு மட்டும்தான் அலாட் செஞ்சு கொடுக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் ரூம் தேவைப்படுதுன்னா ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் ரூம் கீ வாங்கும் போதே ரூம் கீ கொடுக்குறவங்க கிட்ட உங்களுக்கு ஒரு நாள் ரூம் எக்ஸ்டெண்ட் செஞ்சு கொடுப்பாங்களா அப்படின்னு நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சப்போஸ் ரூம் அவைலபிலிட்டி இருந்து வேக்கன்சி இருந்துச்சுன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க, இல்லைனா ரூம் அவைலபிலிட்டி கிடையாது 24 ஹவர்ஸில் வெக்கேட் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நமக்கு அலாட் ஆகக்கூடிய ரூமில் மேக்ஸிமம் 2 நாட்கள் மட்டும்தான் தங்க முடியும். எக்காரணம் கொண்டும் 3வது நாளுக்கு எக்ஸ்டெண்டும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, நம்ம இருக்கவும் முடியாது. அப்படியே நம்ம 3வது நாள் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்காம ஸ்டே பண்ணாலும் ஃபஸ்ட்டு நம்முடைய மொபைலுக்கு கால் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம லிஃப்ட் பண்ணலை அப்படின்னா உடனே ரூமுக்கு வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. ரூம்லையும் ஆட்கள் இல்லைன்னா இமிடியேட்டாக அந்த டோரில் உங்களுடைய பூட்டுக்கு மேலேயே இன்னொரு பூட்டு போட்டுட்டு போயிடுவாங்க. அதற்கடுத்து நீங்கள் திரும்ப வந்த பிறகு அந்த ரிசப்ஷன் ஆஃபீஸில் போய் ரெக்வெஸ்ட் பண்ணி தான் அந்த ரூம் ஓப்பன் செய்ய சொல்லணும். அதற்கு நிச்சயமாக பெனல்ட்டியும் போடுவாங்க.
அதே போல் ஃபஸ்ட்டு நம்ம அந்த கெஸ்ட் ஹவுஸில் வந்து செக்இன் பண்ணும்போது மினிமம் 2 நபர்கள் இருக்காங்களா என்பதையும் அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் ரூம் கீ நம்ம கையில் கொடுப்பாங்க. அப்போ நம்ம கையில் ரூம் கீ கொடுக்கும்போது எத்தனை பேர் ரூமில் ஸ்டே பண்ண போகிறீங்க, எத்தனை ஜென்ட்ஸ் எத்தனை லேடிஸ் என்ற டீட்டெயில்ஸ் நம்மக்கிட்ட வாங்கிப்பாங்க. ஸோ நீங்கள் 2 பேரினுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்து ரூம் புக் பண்ணியிருந்தாலும் இந்த நேரத்தில் எத்தனை எக்ஸ்ட்ரா ஆட்கள் தங்க போகிறாங்க என்பதை நீங்கள் சொல்லிக்கலாம். இப்போ ரூம் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தெரிஞ்சுக்கிட்டோம். திருப்பதி மற்றும் திருமலா லொக்கேஷனில் எக்ஸ்டெண்ட் பண்ணக்கூடிய ஒரே ப்ரொசீஜர் இதுதான். ரூம் செக் அவுட் பண்ணும்போது யார் வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்களோ அவங்களே தான் ரூம் செக் அவுட் பண்ணி கொடுக்கணும். மறுபடியும் அவங்கள வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க, ரூம் கீ ரிட்டர்ன் வாங்கிப்பாங்க. உடனே உங்களுடைய மொபைல் நம்பருக்கு நீங்கள் ரூம் சக்ஸஸ்ஃபுல்லாக வெக்கேட் பண்ணிட்டீங்க என்ற மெசேஜும் வரும். ரூம் வெக்கேட் செய்த நாளில் இருந்து 3 to 7 பேங்கிங் ஒர்க்கிங் டேஸுக்குள்ளேயே காஷன் டெபாசிட் அமௌண்ட் நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாள் தங்கியிருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ராவாக தங்கின நாளுக்கான ரெண்ட் காஷன் டெபாசிட் அமௌண்ட்லேயே கழிச்சிட்டு மீதம் இருக்கக்கூடிய அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும். சில கெஸ்ட் ஹவுசஸில் அந்த எக்ஸ்ட்ரா ரெண்ட் அமௌண்ட் பே பண்ண சொல்லிடுவாங்க. இமீடியட்டாக நம்ம யூபிஐ மூலமாகவோ கார்டு மூலமாகவோ அந்த எக்ஸ்ட்ரா ரெண்ட்டை பே பண்ணிக்கலாம். இது ஒவ்வொரு கெஸ்ட் ஹவுஸை பொறுத்தும் மாறுபடும். இப்போ ரூம் கேன்சலேஷன் ப்ரொசீஜர் பற்றி பார்க்கலாம். ஒரு முறை நீங்கள் ரூம் புக் பண்ணிட்டீங்கன்னா அதை ரீஸ்கெடியூல் பண்ண முடியாது, ஆனால் கேன்சல் செய்ய முடியும். கேன்சல் செய்கிறதுக்கு நம்ம ரூம் புக் பண்ண தேதிக்கு 2 நாட்கள் முன்னதாக வரைக்கும் கேன்சல் செய்யக்கூடிய ஆப்ஷன் நமக்கு இருக்கும். சப்போஸ் நீங்கள் 7ஆம் தேதிக்கு ரூம் புக் பண்ணியிருக்கீங்கன்னா 4ஆம் தேதிக்குள்ளே எப்போ வேண்டுமானாலும் நீங்கள் ரூமை கேன்சல் பண்ணலாம். இந்த 4ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் எப்போயாவது ரூம் கேன்சல் பண்ணுறீங்கன்னா ரூம் ரெண்ட்டும் காஷன் டெபாசிட்டும் எந்த வித பிடித்தமும் இல்லாமல் கம்ப்ளீட்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். சப்போஸ் நான் கேன்சல் செய்ய மறந்துட்டேன், 7ஆம் தேதிக்கு ரூம் புக் பண்ணியிருக்கேன், 6ஆம் தேதி தான் நான் கேன்சல் பண்ணலை என்பது தெரிய வந்திருக்குன்னா அந்த ரூம் ரெண்ட் மட்டும் கழிச்சிட்டு மீதம் இருக்கக்கூடிய காஷன் டெபாசிட் அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். அதே போல் நீங்கள் ரூம் புக் பண்ண நாள் அந்த 6 மணி நேர செக்இன் டைம் ஸ்லாட்டுக்குள்ளே உங்களால் போய் ரூம் எடுக்க முடியல, ரெசிப்டை ஸ்கேன் பண்ண முடியல, எங்களுக்கு ட்ரெயின் டிலேட் ஆகிடுச்சு, இது போன்ற காரணத்தினால எங்களால் ரூம் எடுக்க முடியலைனாலுமே அந்த ரூம் ரெண்ட்டை மட்டும் கழிச்சிட்டு காஷன் டெபாசிட் அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகிடும். நீங்கள் ஒரு மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி எத்தனை டிக்கெட்டுகள் புக் செய்திருந்தாலும் ஒரு மொபைல் நம்பர் லாகினுக்கு ஒரு டிடிடி ரூம் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். சப்போஸ் அந்த கிடைக்கக்கூடிய ஒரு ரூம் உங்களுக்கு பத்தாது, 2 அல்லது 3 ரூம் தேவைப்பட்டால் நீங்கள் டிக்கெட் புக் செய்கிறதுக்கு முன்னாடியே இது அவசியமாக ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டில் 6 டிக்கெட் புக் பண்ணியிருக்கோம், ஆனால் எங்களோடு சேர்ந்து ஒரு 3 குழந்தைகளும் வர்றாங்க, 9 பேருக்குமே எங்களுக்கு இந்த ஒரு ரூம் பத்தாதுன்னா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சுட்டு உங்களுக்கு எத்தனை ரூம் தேவையோ அதற்கேற்றாற் போல் ஸ்ப்ளிட் பண்ணி நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 3 பேருக்கு ஒரு மொபைல் நம்பர் லாகினை பயன்படுத்தி டிக்கெட் புக் பண்ணிக்கலாம், மற்ற 3 பேருக்கு இன்னொரு மொபைல் நம்பர் லாகின் மூலமாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இப்படி வேறு வேறு மொபைல் நம்பர் லாகின் மூலமாக நீங்கள் டிக்கெட் புக் பண்ணக்கூடிய சமயத்தில் சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் புக் பண்ணால் மட்டும்தான் நமக்கு 2 மொபைல் நம்பர் லாகின்லையுமே நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டிக்கெட் புக் பண்ண முடியும். இப்போ ஒரு மொபைல் நம்பர் லாகினில் ஃபஸ்ட்டு 3 டிக்கெட் புக் பண்ணி முடிச்சுட்டு அதற்கடுத்து நம்ம இன்னொரு மொபைல் நம்பர் லாகின்ல மீதம் இருக்கக்கூடிய 3 பேருக்கு டிக்கெட் ட்ரை பண்ணும்போது டிக்கெட் அவைலபிலிட்டி குறைய ஆரம்பிச்சிடும், டிக்கெட் கிடைக்காம இருக்கிறதுக்கான சான்சஸும் அதிகமாகிடும். ஸோ சேம் டைம் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. அதே சமயம் ஒரு மொபைல் நம்பர் லாகின்ல இருந்து 2 அல்லது 2க்கு மேற்பட்ட டிக்கெட் புக் செய்தால் மட்டுமே நமக்கு அந்த மொபைல் நம்பர் லாகினுக்கு ரூம் புக் பண்ண முடியும் என்பதையுமே கவனத்தில் வச்சுக்கோங்க. இப்படி நம்ம 2 அல்லது 3 மொபைல் நம்பர் லாகின்ல ஸ்ப்ளிட் பண்ணி டிக்கெட் புக் பண்ணும்போது ஒவ்வொரு மொபைல் நம்பர் லாகினுக்கும் ஒரு ரூம் நமக்கு கிடைக்கும். இப்படி வெவ்வேறு ரூம் நமக்கு கிடைக்கக்கூடிய சமயத்தில் ஒரே இடத்துலையே எங்களுக்கு ரூம் கிடைக்குமா அப்படின்னா, திருப்பதியில் நீங்கள் புக் பண்ணுறப்போ கெஸ்ட் ஹவுஸ் நீங்களே செலக்ட் பண்ணிடுற காரணத்தினால அதே கெஸ்ட் ஹவுஸ்லேயே வேறு வேறு ஃப்ளோர்லேயோ அல்லது ஒரே ஃப்ளோர்லேயோ கூட நம்மளுடைய லக்கை பொறுத்து நமக்கு ரூம் கிடைக்கலாம். ஆனால் ஒரே கெஸ்ட் ஹவுஸ்க்குள்ளே இருப்போம். இதே திருமலா லொக்கேஷன் என்றப்போ நம்ம கெஸ்ட் ஹவுஸ் செலக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் கிடையாதுன்றனால வெவ்வேறு கெஸ்ட் ஹவுசஸ்லேயும் நமக்கு ரூம் கிடைக்கலாம். லக் இருந்தால் ஒரே கெஸ்ட் ஹவுஸ் கூட நமக்கு ரூம் கிடைக்கலாம். ஸோ டிடிடி ரூம் புக்கிங் பற்றிய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.